தமிழ் பேசக்கூடிய அத்தனை உறவுகளுக்கு பின்னர் வணக்கத்தை நான் தெரிவித்துக் கொள்கின்றேன். என்ன விடயம் என்று பார்க்க போனால், நாளுக்கு நாள் அதிகரித்து வருகின்ற எங்களுடைய வடமாகாண மீனவர்களின் துன்பகரமான நிலைமை. இது குறித்து தான் இப்பொழுது நாங்கள் பார்வையிட இருக்கின்றோம். உண்மையாகவே கடந்த காலங்கள் தொடக்கம் இன்று வரை அவர்கள் கடல் தொழில் ஈடுபடுகின்ற வேளையில் இந்த இந்திய மீனவர்கள் மூலமாக பல்வேறுபட்ட துன்பங்களை எதிர்நோக்கி வருகின்றார்கள். அந்த விதத்தில் ஒரு காணொளி இணைத்திருக்கின்றேன், கட்டாயமாக பார்வையிடுங்கள். இப்பொழுது மனுஷங்களாப்பா, நீங்க மனுஷங்களா? நீங்க மனுஷங்களா? முதல் லைட் அதான் காவியம். இதைத்தான் வெட்டி விட்டா கிடக்க இது வேற மாட்டியா? பாருங்க, இந்த இந்தியன் ரோலர்கள் டபுள் மாடி அடிக்கணும். அது நைனாதீவுல இருந்து நைனாதீவு புங்குடுதேவுக்கு 2 கிலோமீட்டருக்கு பக்கத்தில் 1.5 கிலோமீட்டர் 2 கிலோமீட்டர்ல வச்சு அடிக்கணும். இதுகள் இங்க பாருங்க, உங்களை கண்ணுக்கு முன்னுக்கு ஒரு நேவி கடல்ல ஒரு நேவியும் இல்லை. இந்த காணொளியில் பார்க்க போனீங்கன்னு சொன்னால், அவர்கள் அத்துமீறி இலங்கைக்குள் மீன்பிடியினை மேற்கொண்டு வருகின்றார்கள். இது காலங்காலமாக தெரிவிக்கப்பட்டு வருகின்றது. பல்வேறு சமூக ஊடகங்களிலும் அதே போல் பல்வேறுபட்ட செய்திகளிலும் இது வெளிவந்திருக்கின்றது. ஆனால் இன்று வரை இதற்கான தீர்வு எட்டப்படவில்லை. எங்களுடைய மீனவர்கள்